கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வீட்டின் கதவை உடைத்து குடும்பத்தோடு கொலை முயற்சியில் ஈடுபட்டவர்களின் கொடூர வீடியோ வெளியாகி நடுநடுங்க வைத்துள்ளது. கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் பணம் கொடுத்தவரை கடுமையாக தாக்கியவரை கருவறுக்க முயன்ற சம்பவத்தில் நடந்தது என்ன? கடன் வாங்கியவரின் வீட்டுக் கதவை அடித்து உடைத்து கொலை செய்ய முயன்ற கொடூர காட்சிகள் தான் இது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட நபரை கண்மூடித்தனமாக தாக்கியதால் ஒட்டுமொத்த குடும்பமும் ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டுள்ளனர். கொடுக்கல் வாங்கல் விவகாரம் கொலை முயற்சி வரை சென்றது ஏன்? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் உள்ளுக்குறுக்கை கிராமத்தைச் சேர்ந்த ரகு என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த கலீம் என்பவரிடம் 3000 ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். ஆனால் நீண்ட நாட்களாகியும் பணத்தை திருப்பி கொடுக்காமல் அவர் அலைக்கழித்ததாக கூறப்படுகிறது. கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது ரகுவுக்கும் கலீமுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பானது. அதில் ஆத்திரமடைந்த ரகு கலீமை சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. வாங்கிய பணத்தை திருப்பியும் கொடுக்கல, கேட்டா சுத்தல்ல வர விட்டீங்க, இதுக்கு மேல அடிக்கவும் செஞ்சு விட்டீங்க என்று கலீமின் குடும்பத்தினர் கடும் ஆக்ரோஷம் அடைந்தனர். செல்போனில் கால் செய்து கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் ரகுவின் வீட்டிற்கு நேரே சென்று அத்துமீறலில் ஈடுபட்டனர். பிரச்சனை செய்ய வந்திருப்பதை உணர்ந்த ரகுவின் குடும்பத்தினர் வெளியே வராமல் கதவை இறுக்க மூடிக்கொண்டனர். ஆனால் கதவை உடைத்த சலீம் குடும்பத்தினர் உள்ளே நுழைந்து ரகுவை தாக்க முயன்றனர். இதனால் தனியாக சிக்கிக்கொண்ட ரகுவும் அவரது குடும்பத்தினரும் கதிகலங்கி போனார்கள். உடைக்கப்பட்ட கதவின் மேலே பிளைவுட்டுகளை அடுக்கி வைத்து உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய ராயக்கோட்டை போலீசார் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ரகுவின் வீட்டை தாக்கிய கலீமின் குடும்பத்தினரான 17 வயது சிறுவன் மற்றும் தௌபிக் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மேலும் கலீமை தாக்கிய குற்றத்திற்காக ரகுவிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3000 ரூபாய் கடன் விவகாரம் கொலை முயற்சி வரை சென்றது ஓசூரில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. Sir, you know, it's not the number of